ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். வணக்கம் அன்பர்களே. இன்றைக்கி நம்ம திருமந்திரம் பாடல்கள் 40 41 பார்க்க போகிறோம். சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருமந்திரம் பாடல் 40. உடலுக்குள் புகுந்து உரைதல். குறைந்து அடைந்து ஈசன் குறை கழல் நாடும் நிறைந்து அடை செம்பொனின் நேர் ஒளி ஒக்கும் மறைஞ்சு அடம் செய்யாது வாழ்த்த வல்லார்க்கு புறம் சடம் செய்யான் புகுந்து நின்றானே. பாடலோட பொருள் மிகவும் எளிமையானது. என்ன சொல்கிறாங்கன்னா, சிவபெருமானின் ஒலிக்கின்ற திருவடியை பணிந்து அந்த திருவடி மகிமை உணர்ந்து அத்திருவடியினை விரும்பி அடைவீராக. எம்பெருமான் வடிவிலும் இயல்பிலும் பொன் போன்று பிரகாசிப்பவன். அவனிடம் இழிவான போக்கை மேற்கொள்ளாது அவனை துதிக்கும் அடியார்தம் சரீரத்தினுள் அவன் உவகையுடன் பிரவேசிக்கின்றான். உவகைனா மகிழ்ச்சின்னு அர்த்தங்க. என்ன சொல்கிறாரு, சிவபெருமானை அவருடைய திருவடியை பணிந்து அவரை வணங்கி அவரை துதித்து கொண்டே இருங்கள், துதித்து அவரை அடையுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் திருவடி சேர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்றாரு. அப்படி அவருக்காகவே தன்னுடைய வாழ்வை அவரையே எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிற அடியார்களுடைய உடலுக்குள் அவர் மகிழ்ச்சியுடன் பிரவேசிக்கிறார், மகிழ்ச்சியுடன் குடியிருக்கிறார் அப்படின்றத இந்த பாடல் மூலமாக நமக்கு சொல்கிறார். அதை நம்ம தலைப்பு பார்த்தோம்ல, உடலுக்குள் புகுந்து உரைதல். அடியார்களுடைய உடலுக்குள்ளே புகுந்து அவருடைய அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாராம். இதுவே இந்த பாடலோட பொருள். வாங்க அடுத்த பாடலையும் பார்த்துருவோம். திருமந்திரம் பாடல் 41. தலைப்பு நெஞ்சில் நிறைதல். சினம் செய்த நஞ்சு உண்ட தேவர் பிரானை புனம் செய்த நெஞ்சிடை போற்ற வல்லார்க்கு கணஞ்செய்த வாழ்நுதல் பாகனும் ஆங்கே இனஞ்செய்த மான்போல் இணங்கி நின்றானே. முதலாவதாக இந்த தெரியாத சொற்களுக்கான பொருளை பார்த்துருவோம் நண்பர்களே. சினம் செய்தல் அப்படின்னா சீற்றத்துடன் எழுதல், கோபப்படுறது தான். புனம்னா வயல்னு அர்த்தம். கணம் அப்படின்னா நாத ஒலி, இசை. வாணுதல் அப்படின்னா ஒளி பொருந்திய நெற்றி, ஒளி வீசும் நெற்றின்னு வச்சுக்குவோம். பாகன் அப்படின்னா உமையை இடப்பாகம் வைத்தவன், அதாவது உமையவள், அருட்சக்தி அம்மை. இனம் செய்த மான் அப்படின்னா துணையை கண்ட ஆண்மான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே ஏதோ கதை சொல்கிறாருன்னு இதுலேயே புரிஞ்சிருச்சு. என்ன கதை, எதை பற்றின்னு பார்ப்போம். நஞ்சுண்ட கண்டனாகிய, அதாவது சிவபெருமான் நஞ்சுண்ட கண்டனாகிய பெருமானை பண்படுத்திய வயல் போன்ற நெஞ்சில் வைத்து வணங்குவார்க்கு. என்ன சொல்கிறாங்க, சிவபெருமானை பண்படுத்திய வயல் போன்ற நெஞ்சில், அந்த மாதிரி ஒரு பண்பட்ட வயல் போன்ற நெஞ்சில் சிவபெருமானை வைத்து வணங்குபவர்க்கு உமை ஒரு பாகன் நாத ஒளி காட்டி அருள்வான். சிவபெருமான் என்ன பண்ணுவாராம், உமை ஒரு பாகன், அதாவது சக்தியும் சேர்ந்து நாத ஒளியாக அவர் விளக்குவார். நாதமும் ஒளியும் அப்படி, அதாவது ஒளியும் சவுண்டு அண்ட் லைட், அதை தான் இங்கே சொல்கிறார். அப்படி காட்டி அருள்வார், காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, தன் துணையை தொடரும் ஆண்மானை போல் தன்னிடம் அன்பு வைத்தவர்களை அவன் விடாது பற்றியிருப்பான். இதுவே இந்த பாடலின் பொருள். இன்னைக்கு நம்ம 2 பாடல்கள் பார்த்துட்டோம். மீண்டும் 2 பாடல்கள் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.